துதிப்போர்க்கு வல்வினை துன்பம் போ. வந்தாரை வாழ வைக்கிற ஊர் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாரை வாழ வைக்கிற ஒரே ஊர் திருப்பூர் மாநகரம் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொழிலை சார்ந்தும் எல்லா மக்களும் வந்து பிழைத்து, ஏன் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களும் இல்லை, அவங்க வடநாட்டிலேருந்து வந்தாலும் வந்து பிழைக்கிற இடம் திருப்பூராகத்தான் இருக்கிறது. அது உண்மையாக பெரிய விஷயம். எங்கள் ஊரெல்லாம் ஒரு காலத்தில் காதலிக்கிறவங்கெல்லாம் திருப்பூருக்கு தான் வருவாங்க. அது அப்படி ஒரு ராசியான மண்ணுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் தொழில் நகரமாக ஒரு குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய உழைப்பாளர்கள் நிறைந்த நகரமாக இருக்கிறது. இன்னும் மிக மகிழ்ச்சியாக சொல்லப்போனால் ஆடைகளுடைய நிறுவனமான ஒரு நகரமாக இருக்குது இல்லைங்களா? உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம போயிருந்தாலும் கொங்கு பகுதியில் ஆடைகளை ஏற்றுமதி செய்து மானம் காக்கிற ஒரு ஊராக இருக்கிற திருப்பூருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நம்ம பாராட்டலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே எல்லா சுதந்திர போராட்ட வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் எதுனா அது திருப்பூர் மாநகரம் இல்லையா? கொடிகாத்த குமரன் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் இந்த திருப்பூர். அதனால தான் சொர்க்கமே என்றாலும் அது திருப்பூரை போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாடு ஈடாகுமா, பல தேசம் தன்னிலே பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாடு ஈடாகுமா. ஆனால் உண்மையாகவே உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு அருமையான தலைப்பை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நான் கேட்குற கேள்வி வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் கைத்தட்டலாம் இல்லைங்களா? இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நாடு மோசமாக போச்சவங்களாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். கைத்தட்டின அத்தனை பேர்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த செல்ஃபோன் இருக்குது. இது இல்லாமல் எங்கேயுமே போகிறதில்ல இல்லைங்களா? இன்றைக்கி அவசரத்துக்கு போனாலும் செல்ஃபோன் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க. அதனால் உண்மையாகவே ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, தட்டிப்பிட்டு செல்ஃபோன் இருக்கான்னு நீங்களே தேடுறீங்க. அது இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ பொண்டாட்டி காணாமல் போனால் கூட யாரும் கடத்து கவலைப்படுறதில்ல சார். ஃபோன் காணாமல் போனால் அப்படி தேடுறான், ஐயோ ஐயோ ஐயோன்றான். ஒய்ஃபை காணாமட்டாம அப்படிலாம் 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம்டா, எங்கேயாவது போய் தொலைவா, வந்து தொலைஞ்சிருவான் அப்படின்றான். வாழ்க்கை அப்படி ஆயிடுது. ஃபோனோடு தான் இப்போ குடும்பம் நடத்துகிறான். பல்லு வளர்க்குறவனோட செல்லு வளர்க்குறவன் தான் அதிகம். காலைல
எந்திரிச்ச உடனே தேடுற முதல் விஷயம் இன்னைக்கு போனாதான் இருக்கு இல்லைங்களா? எங்க இருக்காது அப்படின்னு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொன்னா, வலைதளம் அப்படின்னாலே சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியுது. சமூக வலைதளங்கள்லாம் அது இங்கிலீஷ் மாதிரி பார்க்குறாங்க. அதனால் சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இருக்குது. ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராம் இருக்குது. எல்லா கிராமத்துலையும் இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதனால் இப்போ அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அதில் 4 போஸ்ட் போட்டால் தான் பயங்கர மகிழ்ச்சி. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி விட்டோம் போஸ்ட், வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டோம் போஸ்ட், பஸ்ஸில் ஏறி விட்டோம் போஸ்ட், நாங்கள் ஊர் திருவிழாவுக்கு போகிறோம் போஸ்ட், எங்கள் வீட்டில் யாரும் இல்லை போஸ்ட். திருநம் பார்த்துருந்துருக்காங்க. கரெக்டு, இதாண்டா கரெக்டான டைம்னு வந்து பூட்டை உடச்சி எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டான். அடுத்த நாள் போஸ்ட், எங்கள் வீட்டுக்கு திருவிழா வந்து விட்டேன், அதை போஸ்ட் போடுவியா? நாட்டில் நிலவரம் அப்படியே ஆயிடுச்சு இல்லைங்களா? போஸ்ட் இல்லாமல் வாழ முடியாத நிலவரம் ஆச்சு. அன்றைக்கி திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனை பார்த்தேன், ஃபோன் பண்ணி, ஹலோ மாப்பிள்ள நான் சேலத்தில் நிற்கிறேன்னா, நான் பக்கத்தில் போய் தெரியாமல் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இது சேலம் இல்லைங்க திருப்பூர்னு, அதுக்கு அவன் பேசலாம் இல்லை மூடிட்டு போடான்றான். இப்போ நல்லா நினச்சி பாருங்க, அதுக்கு மேலே கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவாங்க இருக்கு. இப்போ நாட்டில் பொய்கள் நிறைய வந்துருச்சு இந்த ஃபோனில். இதில் மிகப்பெரிய ஏமாற்றங்கள் இருக்குது, இதில் நிறைய சூதுவாதுகள் இருக்குது. உண்மையான மனுஷனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப்பு இல்லைங்க. அதெல்லாம் சும்மா போய் சொல்லிட்டு தெரியுறாங்க. இதெல்லாம் வாழ முடியுமா? இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இதை ஃபேஸ்புக்கில் போடுவாங்க பாருங்க அவங்க, அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த குரூப்பு இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியே ஃபேஸ்புக்கில் வரும், ட்விட்டரில் வரும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், அதை போடாமல் இருக்க முடியுமா? வாழ்க்கை மாறிச்சுங்க, 6ஆம் விரல் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்குது செல்ஃபோன் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு குரூப்பு. அதனால் வாழ்க்கையை வாழணும். ஏன்னா தமிழ் ஒரு அருமையான மொழி. உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், எத்தனை மொழிகள் இருந்தாலும் எதற்கெல்லாம் சிம்மாசனமாக இருக்கிற மொழி எந்த மொழி தெரியுமா? தமிழ் என்கிற அற்புதமான மொழி. எல்லோரும் பணம் பாலையை சீவி கல் குடித்த போது பண ஓலையை எடுத்து கல்லுண்ணாமை என்கிற அதிகாரம் எழுதினான் திருவள்ளுவர். மரியாதைக்கு பெயர் போன அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதில் உண்மையாகவே பெருமை. ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் அக்கா வந்து நம்ம தமிழ்ச்செல்வி அக்கா ஒரு விஷயம் நல்லா பாருங்கள், கடலூர் அவங்க சொந்த ஊர், பண்ருட்டி நடத்துவாங்க, நெய்வேலியில் நடத்தியிருக்காங்க. நான் நிறைய நிகழ்ச்சிக்கு அவங்களுக்கு வந்திருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்துக்கு இடையே நடத்துவாங்க. ஆனால் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத திருப்பூரிலும் வந்து ஒரு நிகழ்ச்சியை இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறாங்கன்னா ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து அவங்கள பாராட்டு. அதுக்கு இந்த 2 பசங்க உண்மையாகவே அற்புதமான தங்க கண்மணிகள், அவங்க துணையாக இருக்காங்க. அவங்க ஏன் இந்த பெண்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் தனித்து நின்று ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்பதற்கே அவர்களே மிகப்பெரிய சாட்சி. எதையுமே என்னால் செய்ய முடியும். என் கொஞ்சம் நினைச்சா கூட அடையாப்பா அதெல்லாம் வேலை அப்படின்னு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் அவங்களுடைய அந்த தன்மானத்தை காட்டுது. மிக அற்புதமான பட்டிமன்றம். சமூக வலைதளங்கள் வரமா சாபமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். வரமே என்று பேசுவதற்காக வருகிறார் முதல் பேச்சாளராக கிருஷ்ணவேணி அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில் வாங்க. இதழ் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். என் உயிரிலும் உணர்விலும் கலந்த தமிழனுக்கு என் தலைவணக்கம். நடுவர் பழனி ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்று அறிவியல் வளர்ச்சி அதிசயிக்க வைக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சி வியக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை எதிர்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் இன்று வீட்டின் வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் பார்க்கிறான் என்றால், கண் முன்னால் பார்த்து ரசிக்கிறான் என்றால், அதற்கு காரணம் வரமாக கிடைத்த நமது ஊடகங்கள் தான். நடுவர் அவர்களே, அன்றைய காலகட்டத்தில் நிலாவை காட்டி நிலா இங்கே வா வா என நிலாவை அழைத்த காலம் போய் இன்று நிலாவில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அது பரவாயில்ல, நிலாவை காட்டி சோறு விட்டாங்க, இன்னைக்கு செல்போனை காட்டி தான் சோறு விட்டுறாங்க. இன்னைக்கு நல்லா பார்த்துக்கடா. கல்பனா சாவ்லாக்களும் சுனிதா வில்லியம்ஸ்களும் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஊடகத்தின் வாயிலாக நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, அடுத்த தலைமுறை கல்பனா சாவ்லாவையும் சுனிதா வில்லியம்ஸையும் பின்தொடர்ந்து நிச்சயமாக
படைப்பார்கள். அடுத்த ராணுவ வீரர்கள் அந்த எல்லையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்தியது அந்த ஊடகம்தான். நல்ல விஷயங்கள் எடுத்து பார்க்க வேண்டியதுதான் நடுவர் அவர்களே. ஏன்னா எதிரணி நல்ல சீன் நிறைய வரமாட்டேதுமா. வார்த்தைதான் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து ஒரு தனி மனித உரிமைக்காகவும் ஒரு சமுதாயத்தினுடைய நடக்கின்ற போராட்டத்திற்காகவும் மிகப்பெரிய தளமாக இருக்கிறது. போராட்டத்தை வழிவகுக்கவும் அதை வெற்றி பெற செய்வதற்கும். சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இல்லைங்களா நடுவர் அவர்களே, மெரினா பீச்சில் எதற்காக நடந்தது? ஜல்லிக்கட்டு போராட்டம். ஆமா, மெரினாவில் ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஊடகங்களின் வாயிலாக ஆங்காங்கே வெடித்து சிதறியது. அதனால் தமிழகம் முழுவதும் பற்றி எரிந்தது. போராட்டம் வெடித்தது. வெற்றி பெற்றோமா இல்லையா? இது மிகப்பெரிய ஊடகத்தினுடைய வரம் அல்லவா நடுவர் அவர்களே? உண்மையாக நடிப்பு அரக்கன் தெரியுமா? நடிப்பு அரக்கன் சிவாஜி அவர்கள். நடிப்பு அரக்கன் சிவாஜியா? நீங்க வேற சோசியல் மீடியாவே நீங்க பார்க்கல நினைக்கிறேன். வாட்டர்மெலன் ஸ்டார் வீணா போனவன் ஒரு ஆள் இருக்கார், திவாகர்னு தெரியுமா உங்களுக்கு? சிவாஜிக்கே சவுண்ட் விடுறாப்ல. என்ன நீங்க சோசியல் மீடியாவிலே இல்லை, நீங்க வேற. சோசியல் மீடியாவில் நான் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பார்க்குறேன். அவங்க 4 பேர் தீமை ஒரு 10 நாளைக்கு வேண்டாம் நடுவர்களே, ஒரு 4 நாளைக்கு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாங்க. செல்போன் எந்த தகவல் தொடர்புமே இல்லாத இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்துடலாங்க. அந்த 4 நாள் கழிச்சு அவங்கள கூட்டிட்டு வந்து இதே மாதிரி பட்டிமன்றம் இதே தலைப்புல வைக்கலாங்க. அப்ப அவங்க 4 பேர் எங்க அணிக்கு வந்துருவாங்க நடுவர் அவர்களே? உங்க அணிக்கு வந்துருவாங்க கண்டிப்பா. செல்போன் இல்லாத இடத்துல விட்டீங்கன்னா எதுவுமே தகவல் தொடர்பே எதுவுமே இல்லை. அவங்க தான் சாபான்னு பேசுறாங்கல்ல நடுவர் அவர்களே. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத சாதனம் ஊடகங்கிறது வந்து தவிர்க்க முடியாத சாதனம். அது நல்லதுக்கு பயன்படுத்திட்டு போலாமே நடுவர் அவர்களே. ஊடகங்கள் என்பது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி நாமும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். கண்ணு தெரியாத ஒரு சகோதரன் பாட்டு பாடினாரு. அவர் கூப்பிட்டு இமான் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு இந்த சோசியல் மீடியாவில் நல்லா வந்திருக்காங்களே, அப்ப நல்லது நடக்கும்போது அதை பாராட்டுங்க, எல்லாத்தையுமே கெட்டதா பார்க்குறீங்க அப்படின்னு சகோதரி பேசியிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார்கள் கலாவதி மேடம். சாபமேன்னு சொல்றதுக்கு வராங்க. தமிழை வணங்குகிறேன். உலக வாழ் தமிழர் அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராய் அமைந்திருக்கிற நகைச்சுவை தென்றல் ஐயா அவர்களையும் வணங்கி நன்றிமா. ஐயா, இங்கு கூடியிருக்கிற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால பேசிய அம்மா கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். நம்ம பட்டிமன்றத்தோட தலைப்பு சமூக ஊடகம் வரமா சாபமா, இதுதானே நடுவர் அவர்களே? அவ்வளவுதான். அவங்க அறிவியல் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அறிவியல் வளர்ச்சியை பற்றி நாங்கள் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. நாங்கள் பேச வந்த தலைப்பு சமூக ஊடகங்கள் வரமா சாபமா. அவ்வளவுதான். சாபம் என்பதற்கு எங்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல வரல. அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். ஐயா, நீங்க முகமுறை சொல்லும் போது சொன்னீங்க நிலாவை காட்டி சோறு ஊட்டிய பழக்கம் என்று சொல்லி சொன்னீர்கள். நமக்கெல்லாம் நம்ம அம்மா எப்படி சோறு ஊட்டினாங்க? வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க, இயற்கையை காட்டுவாங்க, மரங்களை காட்டுவாங்க, நிலாவை காட்டுவார்கள். நிலாவை பார்த்து பாடல் பாடி சோறு ஊட்டிய காலத்தில் நாம் வளர்ந்தோம். சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், அசந்து போனேன். ஒரு அம்மா சோறு ஊட்டிட்டு இருக்கிறாங்க, செல்போன் அவங்க நெத்தியில கட்டி வச்சிருந்தாங்க. நடுவர் அவர்களே, நான் கேட்டேன் என்ன இது செல்போன் இங்க கட்டி வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அதுல ஓடுகிற நாடகத்தை என் குழந்தை பார்த்து கொண்டிருக்கிறது, நான் சோறு ஊட்டி கொண்டு
குழந்தையும் செல்போனை மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால அவங்க கண்களிலே பாதிப்பு ஏற்படுகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆன்லைன்ல வந்திருக்கிற ரம்மி கேம் எத்தனை குழந்தைகள் அதிலே தன்னுடைய கரங்களையும் மனதையும் செலுத்திக் கொண்டு வீணாக போய் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆகவேதான் இது சாபம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். படிக்கிற காலத்திலே அந்த குழந்தைகளுக்கு கண்களிலே கேன்சர் வருகிறது என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நம்முடைய காலத்துல வகுப்பறையில ஏதோ ஒரு குழந்தை கண்ணாடி போட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு கண்ணாடி போடாத குழந்தை ஏதோ 1-2 இருக்கிறது. ஆகவே நான் செல்போனை சாபம் என்று சொல்லி சொல்லுகிறோம். இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களே, வேலை என்கிற பெயரிலே முகநூல் பதிவிலே எவ்வளவு பொய்யான தகவல்கள் திணிக்கப்படுகிறது என்று சொல்லி தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் அதிக சம்பாத்தியம் வேண்டும் என்பதற்காக முகநூல் பதிவிலே வருகிற விளம்பரங்களை பார்த்துவிட்டு கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுத்து அதில் ஏமாந்து போன இளைஞர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெளிநாட்டுக்கு வேலைன்னு சொல்லி விளம்பரம் வந்துடும். அம்மா கம்மல வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளை வித்து பணத்தை கொண்டு புரோக்கர் கையில கொடுத்துட்டு இவன் வெளிநாட்டில் போய் ஆடு மாடு வைத்துக் கொண்டிருப்பான். என்னே ஒரு பரிதாபம் பார்த்தீர்களா நடுவர் அவர்களே? அந்த காலத்துல இருந்து இதை பண்றாங்க. இப்ப செல்போன் வந்தா பண்றாங்க. அந்த காலத்துல இருந்து இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நடுவர் அவர்களே, என்னைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சியடைய ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் இது போன்ற ஏமாற்று வேலைகளும் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். தொட்டிலில் படுத்திருக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு கட்டிலில் படுத்திருக்கிற பாட்டி தாத்தா வரைக்கும் இந்த செல்போன் அவர்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை சாபம் என்று சொல்லாமல் எப்படி வரம் என்று சொல்லுவது? இன்றைய ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்து அசந்து போனேன். பீகார்ல ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குவதற்கு 13 லட்சம் என்று சொல்லி செய்தி வந்தது. இந்த செய்தியை பார்த்த உடனே 799 ரூபாய் போட்டு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு அதில் தன்னுடைய பெயர்களை பதிவு செய்தார்கள். கிட்டத்தட்ட பல கோடிகள் ஒரு சில மணித்துளிகளிலே வசூலாகிவிட்டது. அதற்கு பின்பு அந்த முகநூல் பதிவு காணவில்லை. ஏமாந்து போன இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? 11,500. இதைத்தான் நடுவர் அவர்களே ஆன்லைன் மூலம் நடக்கக்கூடியதான மோசடி என்று சொல்லி சொல்லுகிறோம். பெண்களை புகைப்படம் எடுத்து அந்தரங்களில் எடிட்டிங் பண்ணி எத்தனை பெண்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கோடிக்கணக்கான பணங்களை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்களே. இதை எப்படி மோசடி என்று சொல்லாமல், இதை சாபம் என்று சொல்லாமல், இதை வரம் என்று சொல்லுவது? இந்த காலி இன்றைய சூழலில் சமூக ஊடகம் சாபமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை. ஆனால் உண்மையாகவே சொல்ல போனால் வாழ்க்கையில் அவங்க சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உண்மை. ஒரு மார்பிங் பண்ணி ஒரு குழந்தைய போடுறான், அது எவ்வளோ மோசமான ஒரு செயல். அந்த செயலை நீங்கள் எப்படி சரின்னு சொல்வீங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் வக்காலத்து வாங்க வரலாமா அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமான கேள்வி தான். இருந்தாலும் கேட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறவர் ரஞ்சித் ஐயா அவர்கள். வாங்க. இயன்றதை செய்வோம், இல்லாததற்கு ஒருக்கு. நடுவர் அவர்களே, ஊடகத்தில் இன்றைய தலைப்பு வரமா சாபமா? என்னை இந்த நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரத்தில் இருந்து சிறப்பு விருந்தினராக அழைத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்ச்செல்வி மேடம் அவர்களே, மற்றும் நான் பல புரோகிராம்களில் பார்த்திருக்கிறேன் அண்ணன் பழனி அவர்களை, சீரும் சிறப்புமாய் எல்லாத்துக்கும் என்ன தீர்ப்பு கொடுப்பார்னா உண்மையான தீர்ப்பை கொடுப்பார். நடுவர் அவர்களே, நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க நீங்க வந்தது வரமா சாபமா? நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். இங்க நீங்க வந்தது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச வரமா சாபமா? நல்ல வேளை நான் பிறந்தது வரமா சாபமான்னு கேட்காம போனீங்களே. அரிசின்னு இருந்தா கல்லு கிடக்குமுங்க, பாதைன்னு இருந்தா முள்ளு கிடக்குமுங்க. இதை நீங்க தாண்டிட்டு போங்க, விலகிட்டு போங்க. அதை விட்டுவிட்டு அதாக்கு அக்கா சொன்னாங்க ஏதோதான் பேசுறாங்க, அவங்களுக்கு வாய்க்கு வந்ததுன்னா ஏங்க இந்த செல்லு எனக்கு போதுங்க, என்ன வாழ வச்சிருங்க. நீங்க ஏங்க கெட்டதுக்குள்ள போறிய? நீங்க பிள்ளைய வளங்க. அப்படி மீடியா என்பது உங்களுக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே. இதை நீ எப்படி பயன்படுத்துறியோ அது அப்படித்தான் உனக்கு கிடைக்கும். நீங்க அதை
பாக்குறீங்க? தவறான நிகழ்ச்சி நீங்க எங்க பாக்குறீங்க? நான் இப்ப எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனேன், ஹோட்டல் தெரியாது, பேர் தெரியாது, இடம் தெரியாது, நான் லொகேஷனை போட்டு போவாங்க, அதை நீங்க எனக்கு சொல்லக்கூடாதா? இது என்னங்க சாபம் சொல்லுங்க. ஒரு பஸ்ஸுக்கு போகணும், ஒருத்தரை கேட்பேன், ரூட்டு கேட்பேன், ஒரு ஆட்டோவை சொல்லுவேன், ஒரு நம்பர் அடிச்சு கூப்பிடுவேன், நான் போவேன். எனக்கு ஒரு வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கடைக்கு போக முடியாது. இன்னைக்கு கடைக்காரருக்கு போன பண்ணி சொன்னவன வந்து ஜாமையில உண்டாது கொடுத்துருவான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வருது, வந்துட்டு போகுது வீட்டுக்கு. சொல்லுங்க, இது வந்து ஊடகங்கள் உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஊடகம் இல்லை என்றால் உலகம் இல்லை, ஊடகம் இல்லை என்றால் அரசியல் இல்லை, ஊடகம் இல்லை இந்த அனைத்து உலகமே கிடையாது. ஏன் இப்ப அந்த காலம் மாதிரி நீங்களே என்ன போய் ஏன்னு கேட்டீங்கன்னா, இருங்க நான் ஒரு விஷயம் பேசுறேன், கேட்கணும்ல, கேளுங்க நடுவுல. இப்ப நடுவுல இப்ப அந்த காலம் மாதிரி நீங்க என்ன போய் இபிபியில் என்ன லைன்ல என்ன கட்டுறீங்க, போன்ல தானே கட்டுறீங்க, இல்ல ஆப்ல தானே கட்டுறீங்க. அந்த காலம் மாதிரி டெலிபோன் பில் என்ன ஆப்ல தானே கட்டுறீங்க, டிக்கெட் சினிமா டிக்கெட் ஆப்ல தானே எடுக்கிறீங்க, அது மட்டும் வேணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாடால் வழங்கப்பட்ட மகப்பேறு உதவித்தொகை என கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறத்தில் இருந்து மகப்பேறு 14,000 ரூபாய் செவிலியர்கள் அரும்பாடு பட்டுக்கொண்டு அற்புதமான முறையில் அனைத்து தாய்மார்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செவிலியர்கள். பிக்மி என்ற ஒரு ஆப்பிள், அது தெரியுமா உங்களுக்கு? அசால்ட்டா பேசிக்கிறீங்க. உங்களுக்கு இது கெடுதலை கொடுத்தா நாங்க என்னங்க பண்ண முடியும்? உங்க பிள்ளைய இதை பார்த்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவின் சிக்காகோ நாட்டுக்கு போவதற்காக உதவி செய்வதற்கு பலரிடம் அவர் உதவி கேட்டார். ஆனால் அவருக்கு யாரும் செய்யவில்லை. ராமநாதபுரத்தில் பாஸ்கர சேதுபதி என்ற ஒரு அரசர் அவருக்கு அமெரிக்கா போவதற்காக அனைத்து உதவியும் செய்தார். ஆமா, அமெரிக்காவில் போய் இந்தியர்களை பற்றி பெருமையாக பேசி ஒரு பெரிய மாநாட்டில் பேரும் புகழும் வாங்கியவர் விவேகானந்தர் அவர்கள். அதற்கு பிள்ளை 1897 ராமநாதபுரம் வருகிறார். அவர் 34 வயதில் ராமநாதபுரம் வருகிறார். வந்து அவருக்காக பாஸ்கர சேதுபதி ராமேஸ்வரம் என்ற அருகில் குந்துக்கால் என்ற இடத்தில் அவருக்காக உபசரிக்கிறதுக்காக ஒரு வரவேற்பு கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரவேற்புக்காக நடக்கும்போது விவேகானந்தர் அவர்கள் வந்து இறங்கும் போது அந்த பாஸ்கர சேதுபதி, நண்பா உன் கால் தரைகளில் படக்கூடாது, என் பாதத்தில் கைகளில் பட வேண்டும், கைகளில் பட்டு நீ தரையில் இறங்கு நண்பா என்று சொல்லி அந்த காலை அவர் பாதத்தில் வாங்கி தரையில் இறக்க கொண்டு அவருக்கு விருந்தளித்தார்கள். இது எதுலங்க நான் தெரிஞ்சது தெரியுமாங்க? ஒரு 10 நிமிஷம் இருக்குமுங்க. ஐஏ என்ற ஒரு ஆப்புங்க. நான் 10 நிமிஷத்துக்கே இப்படி பேசுறேன்னா இந்த ஆப்ல என்னென்ன இருக்குங்க. யூடியூப் எப்படி தப்பா பயன்படுத்தினா நீங்க தப்பு தான். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நில்லுங்க, உங்க முகத்தை அழகா போய் நின்னா அழகா தெரியும், கேவலமா போய் நின்றா கேவலமா தான் தெரியும். அது கண்ணாடியை குறை சொல்ல முடியுமா சொல்லுங்க. அதனால் இன்றைய தினம் உலக நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ் நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்னும் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் உங்களுடன் கூட இருப்பது அம்மாவோ அப்பாவோ யாரும் கிடையாது. இந்த செல்போன் மட்டும்தான் உங்களுடன் கடைசி வரும், இறப்புக்கு முன்னால் வரும். இதன் மூலமாகத்தான் நீங்கள் எதையும் தெரிந்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், பேசாததையும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னார்களே, இதை நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஓகே, ஆனால் இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஒரு சேஃப்டியாக இருக்கும். முள்ளுனா குத்தத்தானே செய்யும், தீயினா சுடத்தானே செய்யும். தீ சுட்டுச்சு ஏன் சொல்றிய? தீயை போய் சுட்டா தொடத்தான் செய்யும். நடுவர் அவர்களே, நீங்க அருமையான முறையில், அற்புதமான முறையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். வரமே என்று சொல்லிவிட்டால் நாங்கள் அனைவருமே உங்களுக்கு கைதட்டுறோம் என்று சொல்லி எனக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியாரை பத்தி இருக்கு, புறநானூறு இருக்கு, அகநானூறு இருக்கு. யாரு பார்க்கறா? செத்த பையில நார பையில இருந்தா பார்க்கறாங்க. பிரச்சனை அதான். யாரு இப்ப நல்ல விஷயம் இருக்கு இல்லைன்னு யாரும் சொல்லல, ஆனா எத்தனை பேர் பார்க்கறாங்க நல்ல விஷயங்களை, யார் தேடி பார்க்கறா அப்படின்னு பேசுவதற்காக மேடம் வராங்க. வாங்க தமிழ்ச்செல்வி அவர்கள் வாங்க. சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காதா இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி இயங்குகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே, உலகாண்ட முதல் மொழியே என்ற உள்ளே மறுக்காமல் சுரந்து விடு, இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவார். குளுமைக்கு
குடிக்கணும் பதனி, ஆஹா. குளுமைக்கு குடிக்கணும் பதனி. நடுவர்னா எங்க அண்ணன் பழனி. வா, பதனி பழனி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனது அணியின் புதிய வருடங்கள், எதிரணியின் பழைய வருடங்களே, ரசிக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடக்க விளம்பரங்களை கொடுத்து உதவிய விளம்பரதாரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழன் தொலைக்காட்சி சார்பாகவும் ஆனந்த பைரவி திரையிசை குழுவின் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மக்கள்னா தேனு, திருப்பூர் மக்கள்னா தேனு. தேவையில்லாததுக்கெல்லாம் எதுக்கு போன்? ஓவரா போடாத, அதை வச்சுட்டு சீனு அப்படி போங்க. வந்ததும் வாட்ஸ்அப்லாம் வரமாதான் தெரிஞ்சு நடுவர் அவர்களை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலையிறாங்க. வருங்கால சந்ததியே இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. கண்ணு போச்சு, காது போச்சு, மூளை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்துல 100 வயசு 150 வயசு வாழ்ந்தான். இன்னைக்கு செல்போனை பார்த்து 40 வயசு கூட வாழ மாட்டாங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறான் அப்படின்னாலே ஒரு பெரிய வரம் தானே நடுவர் அவர்களே. உண்மைதான். அப்ப அது இல்லங்கிறதுனால தானே அதை வந்து நாங்க இப்படி சொல்றோம், சாபம் சொல்றோம். அன்னைக்கெல்லாம் டாக்டர் சொல்லிருக்காருமா, நீங்க பாக்கெட்ல செல்போனை வைக்காதீங்க, இதயம் கெட்டு போயிடும். ஆமா, இங்க கொஞ்ச காலம் வச்சிருந்தாங்க தெரியுமா, இங்கல ஒரு பேக் மாதிரி வச்சிருந்தாங்க. இங்க வைக்காதீங்க, கிட்னி கெட்டு போயிடும். அப்ப கையில வைக்காதீங்க, கை இதாயிடும். அப்புறம் என்ன குச்சில காட்டி தொங்க விட்டா முடியா? அப்படி ஆயிடுச்சுங்க. கடவுள் பக்தி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது நீரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே வேலாடும். எவ்வளவு அற்புதமா இருக்கு நடுவர் அவர்களே பாட்டு, அருமையான பாட்டு. இந்த பாட்டை பாடினா முருகப்பெருமானே அப்படியே நேரில் வந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு தோன்றும். ஆமா. ஆனா இன்னைக்கு பேஸ்புக்கை திறந்த உடனே ஏதாவது ஒரு கடவுள் பேரை போட்டோ போட்டுறான். போட்டு இதை உடனடியாக 10 பேருக்கு ஷேர் செய்யவும். ஷேர் செய்யலைன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும், உங்க குடும்பம் நாசமா போயிடும், நாசமா போயிடும். அப்படி இவங்க மேல போறதா தள்ளுறதா கீழே தள்ளுறதான்னு தெரியாம தவிச்சிருக்கிறான். இவங்க யார் தெரியுமா, ஒரு காலத்துல பஸ்ல இருக்கும்போது இந்த ஒரு அட்டை கொண்டு வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் இவன் செல்போனுக்குள்ள வந்துட்டான் சார். ஒரு சாய்பாபா போட்டோ விளப்பி 150 பேருக்கு அனுப்புவோம், இல்லை என்றால் உங்க குடும்பம் இன்னைக்கே விளங்காம போயிடும் போடுறான். ஆமா, நம்ம என்ன பண்றதுங்க? அம்மாவினுடைய பெருமையை எடுத்துங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சரி நடுவர் அவர்களே, தாயின் பெருமை இப்படி இருக்கு, தந்தையின் பெருமை எல்லாம் இப்படி இருக்கு. ஆனா நம்ம வாட்ஸ்அப்ல இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா, ஒரு தாயை ஒரு மகன் அடிப்பது போன்ற ஒரு காட்சி, ஒரு தந்தையை ஒரு மகன் அடிப்பது போன்ற ஒரு காட்சி, அதை சுத்தி 100 பேர் பாக்குறாங்க நடுவர் அவர்களே. ஒருத்த குடும்பம் வந்து தடுக்கல, என்னன்னு கேட்கல. அது ஒரு செல்போன்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போடுறாங்கிறது கூட தெரியாம இந்த மூதேவிங்க 1000 கமெண்ட் போடுதுங்க நடுவர் அவர்களே. இதை வச்சுக்கினே நிறைய பேர் பிழைக்கிறாங்க. கமெண்ட் போடு, ஷேர் போடு, அதை போடு, இதை போடுன்னு. ஒரு காந்தியடிகள் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் நடுவர் அவர்கள். அந்த காந்தியடிகளை பத்தி ஒரு பதிவு போடுறான். அவர் அகிம்சாவாதியாக இருந்தார். அவர் சட்டை போடல, நாட்டில் எல்லாருக்கும் சட்டை கிடைச்சாதான் அவர் சட்டை போடுவேன்னு சொன்னாரு. அவர் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. இதெல்லாம் எவனும் சொல்லல. அதுதான் இப்ப எங்களுக்கு சாபம் சொல்ல வரோம். நீங்க வர சொல்றீங்களே, இதெல்லாம் சொல்லிட்டு அது வரவன், ஆனா அதெல்லாம் சொல்லலையே. அவன் எப்படி போடுறான் பாருங்களேன். இந்த பக்கம் காந்தியடிகளோட படம், இந்த பக்கம் அவனோட படம், ரெண்டுத்தையும் இணைச்சிட்டான். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, என் பேரா பேரா நீ வைவிடு, தாத்தா தடி கையில பொடிய பறந்துருச்சு தாத்தோ. அவர்கிட்ட போயிட்டு பொடி கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறோம். இதுதானே நடுவர் அவர்களை நாங்க சாப்பிட சொல்றோம். ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ஒச்சக்கல்ல உண்ட கல்ல பருப்பு, பீஸ் பரு வந்தா குடி சிறப்பு, மைக்க பொடி அடிக்கிறான். பொண்ணை பெத்து வளர்த்து காப்பாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கடனை உடனே வாங்கி செருப்பால் அடிக்க சொல்லி கொடுக்குறான். ஜுரம் வந்தா டேய் ஆஸ்பத்திரிக்கு போவாதீங்க, மாத்திரை எல்லாம் போட்டுக்காதீங்க, குடிடான்னு சொல்லி கொடுக்குறான். இதனால தானே நடுவர் அவர்களே
அவர்களே, இதை நாங்கள் சாபம்னு சொல்றோம். நீங்க இதெல்லாம் எப்படி வரன்னு சொல்றீங்க? அம்மா வந்து பேசுறாங்க, விண்வெளிக்கு போனாங்க, அதெல்லாம் அதை காமிச்சதே எங்க செல்போன் தானே, எல்லாரும் அதை தானே பார்த்தீங்க. வாஸ்தவம் தாமா, அவங்க போனாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு செல்போன்ல பார்த்தோம். அவங்க மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, 8 நாள்ல வர முடியாம, அன்னைக்கு செல்போன்ல பண்ணீங்க அந்த ட்ரெண்டிங்கை, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 9 மாசம் கழிச்சு இப்பதான் வராங்க, இப்பதான் உங்க சமூக வலைதளம் உங்களுக்கு திரும்பி பார்க்கணும். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன நண்டு பிடிக்க சொல்லி கொடுக்குறீங்க. மன்னாரு நான் மன்னாரு, மகிமை உள்ள மன்னாரு, மச்சாய் நான் சொன்னாரு, ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு, தகர்த்த 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 இதைதானே நாங்க சொல்றோம். அதுவும் இப்போ ஒரு பாட்டு நடுவர் அவர்களே, ட்ரெண்டிங்கா போய் நின்னுது நடுவர் அவர்களே. அன்னத்தை பாத்தியா கிக்கி கிக்கி பாத்தியா அப்பாத்தலே துப்புன்னு சொல்லி கொடுக்குறியா? நீ என்ன சொல்லி எப்படி அந்த பாட்டெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறீங்க? இல்லைங்க, வலைதளத்துல தான் இவங்க மரோன்னு சொல்ல வந்திருக்காங்க பாருங்க. அதுல தான் சொல்றேன், இன்னைக்கு அவ்வளவு படு வைரலா ட்ரெண்ட். சீ சீ சீன்னு ஒரு பாட்டு வேற வந்திருக்கு. ஆமாங்க நடுவர் அவர்களே, கண்ணகிக்கு செலவு வைத்த நாடு நம்ம நாடு. உலக நாடு பூராவே பாத்தீங்கன்னா நம்மள திரும்பி பார்க்கறான். எப்படி திரும்பி பார்க்கறான்? எப்படா இவனுங்க 40 வருஷமா ஒரே பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறாங்க, ஒரே புருஷன் கூட குடும்பம் நடத்துறாங்க. திரும்பி பார்க்கிற நாடு நம்ம நாடு, ஒழுக்கத்தில் சிறந்த நாடு நம்ம நாடு. ஆனா இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் என்ன பரப்பிட்டு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? என் கணவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். மூதேவி உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான். என் கணவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், நான் இரவில் தனியாக இருக்கிறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன பண்றீங்க நீங்க? உங்க வாட்ஸ்அப்ல உங்க பேஸ்புக்ல நீங்க எதை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. சமூக கலாச்சார சீரழிவு. சீரழிவு, எல்லாமே சீரழிவு நடுவர் அவர்களே. இவங்க சொல்றாங்கல்ல, இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் பார்த்தோம். இருக்கிறீங்கம்மா, ஒரு பர்சன்டேஜ் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா நாங்க பாதி இல்லாம ஒத்துக்கிறோம். உங்க 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 விஷயம் வந்து வரணும் அப்படிங்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க ஒரு பாதி விஷயத்த சொன்னா கூட நாங்க ஒத்துக்கிறோம். பாதிக்கு மேல, அதாவது 90% நடுவர் அவர்களே, இது சாபமா தான் இருக்கு. இது கெட்டதை தான் செய்து, கெட்டதை தான் சொல்லி கொடுக்குது இந்த சமூக வலைதளங்கள். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். அவங்களுடைய பாடல்கள் ரொம்ப அருமையா. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கொடுமையான விஷயம், இந்த ரீமிக்ஸ்னு ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. நல்ல பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணிடலாம் சார், போட்டிருக்கான். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, நீ சிரித்தால் போட்டி திருப்பரங்குன்றம் முருகா 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 சார். முருகன் மயிலை பிடிச்ச ஒரு மரத்தில் கட்டிட்டு வேலை தூக்கி வேலூரில் போட்டு அரக்கோணம் பக்கமாக ஆந்திரா பக்கமாக ஓடுறாரு. போதும்டா உங்க பக்தி, நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவ்வளோ மோசமான விஷயங்களை வச்சுருக்காங்க. அதுக்கு மேடம் அவர்களுக்கு பெரிய கைத்தறி கொடுத்து பாராட்டலாம். ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் தீஸ்மா. ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இந்த அவையோர்களுக்கும் முதல்ல நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் எங்களுக்கு நேரமே இல்லை சார். உண்மையாவே காலையில் எந்திரிச்சு ஆண்களுக்கு சமமா நாங்களும் எல்லா வேலையும் பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் ஓட வேண்டியதுதான் இருக்கு. இந்த நேரத்தில் காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு கோலம் போடனா கூட எங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த கோலத்தை கூட பார்த்தீங்கன்னா அழகா ஒரு போன் எடுத்துட்டு போனா நாங்கள் ஒரு புள்ளியில இருந்து 100 புள்ளி வரைக்கும் வச்சு கோலம் போடுறோங்க ஐயா. அழகா எங்களோட அழகான அந்த நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருது இந்த ஒரு தொலைபேசி. உண்மையாவே பெரிய விஷயங்க ஐயா. உங்களுக்கு கோலம் போட சொல்லி கொடுக்கறதே இந்த அலைபேசி தான். கோலம் போடுறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்கறதே இந்த போன் தாங்க ஐயா. கோலம் போட்டதுக்கு அப்புறம் தெரியாது எப்படி அலங்கோலமா இருக்கா. யார் ஐயா சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறா? என்ன அதுல போட்டிருக்கீங்கன்னு கேட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு போன் எடுத்து டப்பு டப்புன்னு அடிச்சா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு வந்துருது. நம்ம அதுக்கு அழகா சமைச்சு நம்ம கொடுத்துடலாங்க ஐயா. உண்மையாவே ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு கடலை மிட்டாங்க ஐயா. அந்த கடலை மிட்டாய் எடுத்து நீங்க ஒரு குழந்தை கிட்ட இது கடலை மிட்டாய் சாப்பிடுமான்னு சொன்னா அதை பார்க்கும்போது வாட் இஸ் திஸ் அப்படின்னு தான் கேட்கறாங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா அது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன மறைஞ்சு போன உணவு விஷயங்களை கூட நாங்கள் அதை கற்றுக்கிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலமாக கற்றுக்கிட்டு அழகாக இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க குழந்தைகளுக்காக. நீங்கள் சொல்கிறீங்க இந்த சமூக ஊடகங்கள்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க ஐயா, சந்தோஷம். ஒரு புத்தகம் சைடு போகலாம், ஒரு புத்தகம் எடுத்து படித்து ஏதோ நம்ம அறிவை வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு நூலகத்துக்கு போனாங்க ஐயா, ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு கார்டு மட்டும்
கொடுத்துட்றாங்க ஐயா. அந்த கார்டை வச்சு நாங்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு புத்தகமோ இல்லை வாரத்துக்கு ஒரு புத்தகமோ நாங்கள் எடுக்கிறோம். ஆமா. அதை வந்து படிச்சுட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் நம்ம திருப்பி ஒரு புத்தகத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அந்த சூழல் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வருமாங்க ஐயா? இப்ப பாருங்களேன், ஒரே ஒரு ஆப் மூலமா 1000 புத்தகங்களை கூட நாங்க டவுன்லோட் பண்ணி உடனே நாங்க எத்தனை வேணாலும் படிக்கலாங்களே, எத்தனை சந்தேகங்கள் வேணாலும் அதுல தெரிஞ்சுக்கலாங்களே. ஏன் இந்த நல்ல விஷயம் எல்லாமே இந்த மொபைல்ல தானே இருக்குங்க. அம்மா, யூடியூப்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் போடுறாங்க, கல்வி, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா நீங்க? அதானே சார் அவங்க கேட்டாங்க. உண்மையாவே அந்த மேடத்துக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு நினைக்கிறேன். பேங்க்ல இருந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்க கூப்பிட்டு ஏடிஎம் சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா அருமையா நடிச்சு காமிச்சாங்க. ஆனா மேடத்து மாதிரி எங்கனால பெருந்தன்மையா இருக்க முடியாதுங்க. அப்படி யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா வைங்களேன், எங்களோட செயலியில ஒண்ணு இருக்குங்க ஐயா, சைபர் கிரைமுக்குன்னு 1930 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கொடுத்தா நம்ம பாதிச்ச மாதிரி வேற யாரும் பாதிக்க முடியாதுங்க ஐயா. அடுத்த செகண்ட் இந்த மாதிரி வர அத்தனை விஷயத்தையும் சூப்பரா நம்ம காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. 1930 கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிடறாங்க இல்லைங்களா? இப்ப கவர்மெண்டே அதாம 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு போன் பண்ணாலும் உங்களுக்கு வர போக போற கால் எதுவாக இருந்தாலும் வீடியோ காலாக இருந்தால் நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும் கவர்மெண்டே சொல்லிட்டு இருக்கு. இவங்க உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆமா சார், அது கூட ஒரு வலைதளத்துல ஒரு அவேர்னஸா தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நமக்கு புலம்புற உண்மைதான். நம்மளுக்குமே அந்த பயம் இருக்கு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பெண் குழந்தைகளோட இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எத்தனை ஆப் மூலமா அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குங்க. பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா SOS காவல் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் இதை பயன்படுத்தி இருக்காங்க சார்? இதை பயன்படுத்துறது மூலமா எத்தனை பெண்கள் தங்கள் தைரியமா வெளியில இறங்குறாங்க. பெண்களுக்கு மட்டுமா பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க, முதியவர்களுக்கு கூட இருக்கு. நீங்க காலையில 2 பேருமே நம்ம வெளியில போயிடுறோம், வீட்டுல பெருசுக்கு இருக்காங்க, ஏதாவது நடக்காத நடந்துச்சுன்னா இதுக்கு யார் கால் பண்ணுவாங்க? இப்பெல்லாம் அக்கம் பக்கம் எல்லாம் வரமாட்டாங்க, எல்லாம் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு அழகா ரூம பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா. ஒண்ணுமே கிடையாது. 1 4 5 6 7 இந்த நம்பர் அமுத்துனீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த முதியவர்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் வந்து கொடுக்குறாங்க. உண்மையாவே இந்த ஆப் எல்லாமே நம்ம இருக்கு இல்லையா, அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. ரோடு சைடு ஒரு ஹைவே ரோட்ல கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 1033 இருக்குங்க ஐயா. தீயணைப்புக்கு இருந்து 101 இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வர்றாங்க ஐயா? எல்லாமே அந்த போன்ல ஒரு இருக்கிற அந்த ஏப்ப மூலமா தானே கொண்டு வர்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல கல்லூரிகளுக்காக, அதாவது கல்லூரிகள்ல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. ஒரு நாள்ல பாதி நாள் பெண் குழந்தைகள் கல்லூரியில தான் இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம கிட்ட எதுவுமே அவங்க முழுசா சொல்றதும் இல்லை, சொல்றதுக்கான நேரமும் அவங்களுக்கு அமையறது இல்லை. அதுக்காக கோயம்புத்தூர் மாவட்டத்துல புதுசா ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் அக்கான்னு சொல்லி தன்னை சகோதரியா நினைச்சு தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க அதை வந்து நாங்க அழகா உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லி போலீஸ் அக்கான்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதங்க ஐயா. இதை எப்படி நாங்க பெண்கள் சாபம் சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. அதனால சமூக ஊடகங்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது ஒரு வரம் தான். அந்த வரம் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு எனக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் நம்முடைய அருமை சகோதரி நாசியா நோமினி. வாங்க. அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம் மற்றும் தரமான திருப்பூர் மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் நான் பேச இருக்கும் அனைத்து பேச்சுக்கும் பதிலளிக்கும் நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நடுவர் அவர்களே, இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளில் திரைப்படங்கள் வரக்கூடிய வன்முறை காட்சிகள் மக்களுக்கு வரமா சாபமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே, வரமா சாபமா? அதை எப்படிமா வரன்னு சொல்ல முடியும்? சாபந்தாம்மா. நடுவர் அவர்களே, இப்பொழுது வரக்கூடிய திரைப்படங்களில் எல்லாம் வெட்டுக்குத்து கத்தி குத்து பாட்டு என்று சொன்னால் அந்த பாடலுடன் சேர்ந்து கதாநாயகனும் நண்பர்களும் இப்படி சமூக ஊடகங்களை காட்டினால் மக்களும் தான் இது போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களா இல்லையா? சொல்லுங்க நடுவர் அவர்களே, நினைப்பார்களா இல்லையா? அதெல்லாம் எங்க பார்த்தாலும் நடக்குதுமா, பட்ட பகல்லையே நடக்குது. இது மட்டுமா நடக்கிறது? தொலைபேசியில் வீட்டில் இருந்து கொண்டு யாராவது அழைத்தால், ஹலோ, நான் கோவை பஸ் நிலையத்தில் இருக்கிறேன், நான் திருப்பூர் பஸ் நிலையத்தில் இருக்கிறேன், அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன்னு சொல்லி போய் சொல்றாங்க. இப்படி பொய் சொல்லும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய நமது குழந்தையும் பொய் பேசும் அல்லவா? சொல்லுங்க நடுவர்களே, பொய் பேசும் அல்லவா? ஆமாமா, ஆமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அப்பவே சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமான்னு தெரிஞ்சிடும். இங்க திருமணமான ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கை தூக்குங்க. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஓ, இத்தனை பேர் இருக்கீங்களா? சரி. உங்க செல்போன்ல எந்த ஒரு லாக்குமே இல்லாம சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் எந்த ஒரு லாக்குமே இல்லாம அப்படியே என் பொண்டாட்டிட்ட காமிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கை தூக்குங்க பாப்போம்.
ஒன்று தெரியுமா உனக்கு? பொண்டாட்டியும் அப்படி காமிக்காது. இந்த கேள்வி நடுவருக்கும் சாரும். அதனால மாமா குட்டி தான் மாற்றி கொடுத்தா குடும்பம் அன்னையோட பிரிஞ்சிடும். ஏங்க அந்த காலத்துலலாம் ஆமை புகுந்த வீடு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல ஆண்ட்ராய்டு புகுந்த மனசு எப்பயுமே சத்தியமா நல்லா இருக்காதுங்க. அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் வலம் வரும் நீல திமிங்கல விளையாட்டால் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் வலம் வரும் நீல திமிங்கல விளையாட்டால் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்க? வேர்க்க விறுவிறுக்க மரத்து மேல ஏறி கயிறு மேல ஏறி விளையாடுவாங்க. நம் முண்டாசு கவிஞர் பாரதி குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போல நீ பறந்து திரிந்திரு பாப்பா என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இது எவ்வளவு அழகா இருக்கு நடுவர் அவர்களே. சொல்லுங்க நடுவர். அதுதாமா இப்போ நீ சொல்றதுதான் சொல்றேன் நான். இப்போ ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒளிந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னாரு. பாப்பா விளையாட ரெடியா தான் இருக்கு. திட்டுறது பேரண்ட்ஸ்ல திட்டுறாங்க. வெளியே போவாத, மண்ணு ஒட்டிக்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கு, வீட்டுக்குள்ளேயே இருந்தாம செல்போன்ல தான் விளையாடுவான். அதே பாட்டை இப்ப மாத்திட்டாங்க நடுவர் அவர்களே. ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா. போனில் விளையாடு பாப்பா, டேபையும் விடாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் இன்ஸ்டாகிராம், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டோரி, லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, நல்ல கமெண்ட்ஸ் பண்ணி கடுப்பேத்து பாப்பா. இதெல்லாம் கேட்டா நம்ம பாரதிக்கு கோவம் வருமா வராதா சார்? நீ பாரதியார் பேத்தியம்மா? நீ புதுசா எழுதிக்கிட்டே இருக்கியம்மா. புது இன்ஸ்டாகிராம் நல்லா இருக்குமா? இதெல்லாம் கேட்டா நம்ம பாரதிக்கு கோவம் வருமா வராதா சார்? அதனால போய் சேர்ந்துட்டாரு முன்னாடியே. இந்த மாதிரிலாம் எழுதுவீங்கன்னு தெரியும். அப்ப எப்படிங்க சார் நான் சமூக வலைத்தளங்கள் வரம்னு பேச முடியும்? அந்த காலத்துலலாம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டா, அந்த காலத்துல வாஸ்து சாஸ்திரம் படி வீடு கட்டினாங்க. ஆனா இந்த காலத்துல டவர் இருக்கிற இடத்துல பார்த்து வீடு கட்டுறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு சார் சொன்னாரு, தம்பி பட்ட சோம்பு கசகசான்னு எழுதுறான்னு சொன்னாரு. அதுக்கு அந்த தம்பி என்ன எழுதுறான்னு தெரியுமா? பட்ட சோம்பு கசமுசான்னு எழுதிட்டான். தமிழ் இன்னைக்கு எப்படி தருகடத்தை ஆடுதுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம், இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம். தமிழ் இன்னைக்கு எப்படி தருகடத்தை ஆடுதுன்னு பாத்தீங்களா? கிராமமா தங்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே, இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இல்லாம இருக்கணும். நடுவர் அவர்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறை கண்ணாடியை துடைத்தாலும் அதில் முகத்தை காணும் போது அழுக்காகவே தெரிகிறது. முகத்தை சுத்தமாக்காமல் கண்ணாடியை துடைத்து என்ன பயன்? ஆயினும் என் வாழ்க்கை முழுவதும் கண்ணாடியை துடைத்துக் கொண்டே இருந்தேன், காட்சி மாறவே இல்லை என்பதுதான் நான் மக்களிடம் கூறுகிறேன். அதிகமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறேன். ஆனால் அதற்கான காட்சி இன்னும் மாறவே இல்லை. இன்றைய சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் சாபமே 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 என்று கூறி மீண்டும் ஒரு முறை தரமான திருப்பூர் மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த அணியினுடைய இறுதி பேச்சாளராக தங்கவேல் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தமிழன் தொலைக்காட்சி டிவி புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நடுவர் அவர்களுக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். அனைத்து உலக தரமிக்க இந்த டிவியிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கய்யா. இப்போ நீங்கள் சாப்பிட்ற நல்லா சாப்பிடுவீங்களா, சாப்பிட மாட்டீங்களா? நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவீங்களா? சரி, இப்போ இலையில சாதம் வச்சாச்சு, எல்லா பொரியலும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான பொரியலை சாப்பிடுவீங்களா, தேவையில்லாதையும் சாப்பிடுவீங்களா? தேவையானதான் சாப்பிடுவேன். தேவையானதாங்க சாப்பிடுவேன். அப்போ நான் உங்களுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ பாவக்காய் பிடிக்குமா? பாவக்காய் பிடிக்காது. பிடிக்காது. அது வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? பாவக்காய் சாப்பிட மாட்டேன். அது மாதிரி தான் இது. அப்போ செல்போன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை போட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? அதுதான் நீங்கள் வயிறு பசிக்குமில்ல, உயிர் வாழணும்ல. உயிர் வாழணும்ல. இப்போ அந்த பொண்ணு அழகா பேசுனாங்க. அது நம்ம பொண்ணு வெறும் பாவக்காய் வைக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோறு இவ்வளவு வச்சுட்டு பாவக்காய் இவ்வளவு வச்சா நீங்க பாவக்காவே திப்பீங்களா? பாவக்காய் வைக்கவே முடியாத அவ்வளவு. என்னுடைய திட்டம் அதான் சொல்றேன். அதே மாதிரி அந்த பொண்ணு கேட்டு ஒரு கேள்வி, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கேட்டாங்க. நான் கேட்கிறேன், யாரெல்லாம் செல்போன் வச்சிருக்கிறீங்க? எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. செல்போன் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க?
அப்புறம் சாப்பிட்னா அப்புறம் எல்லாம் தூக்கி வச்சிருங்க. நாளுக்கு 2 எடுத்துட்டு போயிடும். ஆளுக்கு 2 எடுத்துட்டு போயிடுங்க. ஆமா. என்ன உங்க குறுப்பே அப்படி தெரியுறீங்க? ஆமா, பின்ன எல்லாம் முடிவோட வந்தீங்களா? ஆமா, பின்ன நீங்க என்னமோ வந்து பட்டிமன்றம் பேச வந்த மாதிரி தெரியல, செல்போன் அடிச்சுட்டு போற ஆள் மாதிரியே இருக்க. சாவத்தை சோப்பு வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. இல்ல சாவம்னு சொன்னா அப்ப உங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுமா? பின்ன சாவத்தை சோப்பு வச்சுட்டு இருந்தா தப்பு தானே. ஏன் போகும்போது செக்யூரிட்டி கொடுத்துட்டு போவாங்க, ஏன் உங்கள்ட்ட தான் கொடுக்கணுமா? ஒண்ணுமே தெரியாது, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன், படிப்பு இல்லாத ஒரு மனிதன் சரி ஆரம்பம்னு சொல்லி ஒரு டிவியில் வந்தார், சமையல் கலையை சொன்னார். இன்னைக்கு 4 மாடி கட்டி இருக்கிறார். ஆமா சரியாரா? இப்ப அது இல்லைன்னா எப்படி ஒரு 4 மாடி கட்ட முடியும்? உண்மையாவே அதுல பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? கொரோனா காலத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த தாத்தா ஆறுமுகன் தாத்தா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஆமா. அப்ப இதை போய் சாபம்னு சொல்றாங்களே, இந்த 4 பேருக்கு தூக்கு தண்ணி கொடுத்தேன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேடினேன் வந்தது செல்போன், நாடினேன் தந்தது யூடியூப், வாசலில் வந்தது டோர் டெலிவரி, தேடி வாழவே வைத்தது எல்லாத்துக்கும் கல்யாண மாலை கொடுக்குறாங்க. அந்த வரவெல்லாம் எங்க இருக்கிறீங்க? இதுதான் இருக்கிறீங்க. ஓ, செல்போன்ல வர்ற வரம் வருது, வரன் வருது. அலைபேசி நமக்கு உதவியா இருக்குது. இப்படி எல்லாம் நிறைய உதவியா இருக்கக்கூடியதை வந்து நாம சாபம்னு சொன்னா அது எப்படி நாங்க ஒத்துக்கிறது? இன்றைய சூழ்நிலை அத்தனை பேர்த்தையும் வாழ வைக்கக்கூடியது செல்போன் மட்டும்தான். செல்போன் இல்லாத எந்த காரியம் நடக்காது. திருமணமும் அதுதான் நடக்குது, எல்லாமே அதுதான் நடக்குது. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு பெரியவர் இறந்துட்டார் அமெரிக்காவில். உடனே பையன் வந்து இங்கிருந்து அமெரிக்கா போக முடியலையா? உடனே அங்கிருந்து வீடியோ போடுறாங்க, பாரு உங்க அப்பா இறந்துட்டாரு, எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ அங்கே ஏதோ பண்ணிக்கோ அப்படின்ட்டுறாங்க. அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அப்பனை பார்த்துடுறானு இல்லையா கடைசி நேரத்தில்? அதான் சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா போன பசங்க எல்லாம் பணத்தை சம்பாதிச்சு யாரு சம்பாதிக்கிறாங்க? இப்போ பையன் அமெரிக்கால இருந்து அப்பா அங்கே செத்துட்டாருன்னா வீடியோ காலில் பார்த்துட்டு வராம இருக்கலான்றீங்க. அதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு. அதிகமாக பார்க்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? அதே பார்க்க முடியாது. பையனை கஷ்டப்பட்டு அமெரிக்கா அனுப்புனது எதுக்குங்க அனுப்புனாரு? கடைசி காலத்துல வந்து காப்பாற்றுவான் தானே. அவன் வீடியோ காலில் பார்த்துட்டு பாய்ப்பா போயிட்டு வாப்பான்னு சொல்லுவானா? அதாவது இங்க இருக்கிறவனே அப்படின்னு பார்க்க மாட்டீங்க, அமெரிக்கால இருந்து பார்க்கறது என்ன பார்த்த என்ன? அவர் வாழ்க்கையினுடைய கடைசி எல்லையில இருந்து பேசுறாங்க. அப்ப சொத்து குடுக்கல பார்க்க மாட்டீங்க. கொரோனா டைம்ல எத்தனை பேர் அப்பனே ஆத்தாலையும் பார்த்தீங்க, மாமாத்தன் பார்த்தீங்க. நீங்க வெளியில் அங்கே நின்றுட்டாங்கல்ல, அது கொரோனா காலம் வேற. அதே அப்ப கொரோனா காலம் சொல்லுங்க. கொரோனா காலத்துல இதே தான் நடந்தது. அதே அப்ப வந்து நீங்க செல்போன் பயன்படுத்துனீங்கல்ல, நேரம் ஆயிடுச்சு ஐயா. ஆமா, செல்போன் பயன்படுத்த. அதனால செல்போன் தான் இன்றைக்கு மனிதனுடைய உயிர் நாடி. கடவுள்கிட்ட போய் நீங்க கையேந்தி நிற்கிறத விட செல்போனில் கையேந்தி நின்னா கடவுளை விட அதிகமாக வளர்ந்துடக்கூடியது அலைபேசி, இந்த ஊடகங்கள் தான் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக வருகிறார் வசந்தி அவர்கள். உங்கள் பலத்த கரவசங்கள் வந்தீங்களே 2 நிமிஷம் திருப்பி சொல்லுவேன், எல்லாம் ஒன்று மணி போகிறோம். அவை ஆளுமையாக விட்டிருக்கும் சிந்தனையிலும் நகைச்சுவையிலும் நடுநாயகமாக இருக்கும் எங்கள் பழனி ஐயா அவர்களையும் திருப்பூர் மக்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர்களே, என்னுடைய தீப்சிகா சகோதரி சொன்னாங்க, கோலத்தை பத்தி சொன்னாங்க, சாப்பாட்டை பத்தி சொன்னாங்க, முதியோர்களை பத்தி சொன்னாங்க. அதுல என்னன்னா இந்த சாப்பாட்டை பத்தி சொன்னாங்க பாருங்க. நேத்து எங்க தம்பிக்கு பிசிபேலா பாத்துன்னு ஒண்ணு செஞ்சாங்க பாருங்க. அதை சாப்பிட்ட என் தம்பி 2 நாளா செரிமானம் இல்லாம இருக்காங்க. யூடியூப் நல்லா பார்த்து அப்பா அம்மா மாமியார் சொன்னது கேட்டு சமைச்சா கூட நல்லா சமைச்சிருக்கலாம். யூடியூபை பார்த்து சமையல், இது செல்லு, இது நல்லது. நடுவர்களே, உள்ளங்கையில் செல்லை வைத்தால் உலகமே தெரியும், உண்மைதான். ஆனா செல்ல கீழே வச்சாதான் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும். செல்லு இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு வீட்டை அப்படி பாடா படுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாரு திருட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு. திருட்ட கண்டுபிடிக்கவா முடியுது? திருடதான் சொல்லி கொடுது. ஸ்கூட்டர் திருடு போவது எப்படி, அதை யார் பாக்குறா? திருடுறது எப்படின்றதா பாக்குறாங்க, அதை தான் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டா ஒரு குழந்தைக்கு ஒரு துன்பம் நடந்து பாலியல் பலாத்காரம் நடந்து அது பிரபலமாயிட்டு இருக்குனாக்கா அதை யூடியூப்ல போட்டாங்கன்னா அவ வந்து அந்த துன்பர்களால், அதாவது காமுகிற அரக்கர்களால் துன்ப
துன்பப்படுறது ஒரு முறைதான். ஆனா அந்த யூடியூப்ல அந்த பொண்ணை பல முறை போட்டு 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 நாரா பிடிக்கிறாங்களே. இந்த யூடியூப், இந்த செல்லு நல்லதா? ஒரு அப்புறம் சீரியலை பத்தி சொன்னாங்க சகோதரி. நீங்க அப்படியே நின்று பேசினாலே கேட்கும். சீரியல் பார்த்துட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு சீரியல்ல நான் சொல்ற 5 டயலாக் இல்ல வரலன்னா நிச்சயமா செல்லு நன்மைதான் இப்படியே நான் இறங்கிடுறேன். ஒண்ணு, இந்த குடும்பத்தை பிரிக்காத விடமாட்டேன், இந்த கல்யாணத்தை நடக்காத விடமாட்டேன், அவ குழந்தை பெத்துக்காத விடமாட்டேன், அப்படியே பெத்தாலும் கருவை கலைக்காத விடமாட்டேன். இதுல ஏதாவது ஒரு டயலாக் இல்ல. எவ்வளவு மங்களகரமான சொற்களை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் இந்த அவையிலே. இல்ல இப்படியெல்லாம் நான் சொல்லல, அந்த சீரியல் சொல்லுது. அந்த நெடுந்தொடரை அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் லவ், இந்த லவ்வால படுற தொல்லை செல்லால அது சொல்லுது. எங்க இருக்கு, என்ன பண்ண, இங்கதான் போறோம், என்னதான் செய்யற, ஒரு போன் பண்ண மாட்டேங்கிற, ஒரு வாட்ஸ்அப்ல வர மாட்டேங்கிற, என்ன பண்ற, இது தலையெழுத்து உன் கூட நான் பார்த்தேன், நீ பேசல, இன்ஸ்டாகிராம்ல இருக்க, நைட்டெல்லாம் நீ ஆன்லைன்ல தான் இருந்த, எனக்கு தெரியும், என் தலையெழுத்து, நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ணுவேன். உடனே அது பூச்சி மருந்தை குடிக்கும், பிளேட போட்டு கீறுவார், வாட்ஸ்அப்ல அனுப்புவார். ஏய்யா, இந்த பருவத்துல கல்வி என்ற அறிவுகோளை எடுத்து படிச்சு பொருளாதாரத்துல உயர்த்தி நாட்டையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய நடுநிலையா நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த செல்லு மனிதர்களை என்ன பாடுபடுத்துது. நாங்க செல்ல தப்புன்னு சொல்லல, பயன்படுத்துங்க. ஆனா அதனால எவ்வளவு தொல்லைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதைத்தானே நாங்க சொல்றோம். போர்வையை போத்திக்கிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ண, அந்த போர்வைக்குள் பேசுற பேச்சு, அதுல இருந்து வரும் ஒளி உனக்கு ஒளியா இருக்கலாம், ஆனா கடைசியில் உனக்கு அது இருளையும் உன் குடும்பத்திற்கும் இருளையும் உண்டாக்குன ஒரு நிமிடம் யாரும் நினைப்பதில்லை. அந்த நொடியில் ஒரு ஈ பார்த்துட்டீங்கன்னா ஒரு பானையில் இருக்க தேனை சாப்பிட போகும். அந்த தேனையை மேலோட்டமா சாப்பிட்டா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா தேனை அதிகமா சாப்பிடும்போது அதன் பிசின் ஈயில் ஒட்டிக்கொள்ளும் போது அது அதிலேயே உயிர் விட நேரிடுகிறது. அது போலதான் செல்லும். அளவா நாங்க யாரும் நீங்க பயன்படுத்துறதுன்னா நாங்க ஏன் செல்லு தீமன் பேச வரோம். எனவே காற்று மலரோடு சகவாசம் வச்சிருந்தால் வாசம், காற்று மூங்கிலோடு சகவாசம் வைத்திருந்தால் கீதம், காற்று மூக்கோடு சகவாசம் வைத்திருந்தால் அது மூச்சு. அதுபோலதான் நாம் காற்றாகி நம்ம புத்தக வாசிப்போடு சகவாசம் வைத்திருந்து செல்லை அளவோடு பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறிடும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. இன்னைக்கு தகவல் தொடர்புங்கிறது ஒரு காலத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த தகவலை போய் சொல்லவே முடியாது சார். இன்னைக்கு அப்படி இல்லை, இமிடியேட்டாக அனுப்பிடுறோம் இல்லைங்களா. ஒரு வாழ்த்து செய்தி உடனே போயிடுது, ஒரு நல்ல விஷயம் உடனே போயிடுது. ரெண்டுமே சமமாக இருக்கு, இவங்களுக்கு வந்திருக்கு. எங்கள் ஊரில் என் சொந்தக்காரர் ஒருத்தருங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு பொண்ணுக்கு, எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு கோவம் வந்துச்சு, ஏங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கே சொல்லவே இல்லைண்ணா. அவள் எனக்கே சொல்ல பண்ணாரு. அப்புறம் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு 10,000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன். செல்லும் செல்போனும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால். நீங்க நாட்டில் என்ன நடக்குது? செல்லமோ செல்போனும் கொடுத்து வளர்த்த மகள் இப்ப எங்க இருக்கா? தொடர்பு எல்லைக்கு அப்பால்னா இப்போ இந்த கருவி எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று சொல்லப்போனா பண்பாட்டு கல்வி பயன்பாட்டு கல்வின்னு 2 இருக்கு. பயன்பாட்டு கல்வி நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிங்க, பிசிக்ஸ் படிங்க, மேக்ஸ் படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். ஆனால் பண்பாட்டு கல்விங்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் மனிதனாக இருப்பது, அதுதான் மிகச்சிறந்த விஷயம். நீங்கள் பண்புள்ள மனுஷனாக இல்லைன்னா என்ன படித்து என்ன பிரயோஜனம் சார்? அப்போ இந்த செல்போனுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். இதுதான் போடலாம், இது போடக்கூடாது, இது போட்டா இது வெளியில வரக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இதை நாம சரியா பயன்படுத்த முடியும். எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்தோடு அதை பார்ப்பதில்லை என்பதனால இன்றைய சூழ்நிலையில் என்றைக்கும் நம்முடைய சமூக வலைதளங்கள் வரமாக 1000 விஷயம் இருந்தாலும் ஒரு குடம் பால் இருக்கு, ஒரு துளி தான் விஷம் இருக்கு, அதுக்காக குடிச்சிருக்கீங்களா? பால் இருக்கதாங்க செய்யுது.
ஒரு 3 டீஸ்பூன் தான் சார் விஷம் போட்டிருக்கோம், தாராளமாக குடிச்சிருங்கண்ணா. யாரும் குடிக்க முடியாது, அதில் வரங்கள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. 2 சாபம் இருந்தாலும் அதுவும் சமுதாயத்தை பாதிக்கும் என்பதனால் இன்றைய சூழ்நிலையில் சமூக வலைதளங்கள் வரமல்ல சாபமே என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை விடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி மிக அற்புதமான அந்த வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் நன்றி வணக்கம் சொல்லி தமிழர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். மிக அருமையாக அழகாக இந்த பட்டிமன்றத்தை எடுத்துச் சென்ற நடுவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.